நம்ம கேரளால இருக்க சுவாமி ஐயப்பனோட திருவாபரண பெட்டிக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஐயப்பனின் தந்தையான பந்தல ராஜாவால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த 3 மரப்பெட்டிகள். திருவாபரண பெட்டி ஐயப்பன் சன்னதி எடுத்து செல்லப்படும். வெள்ளிப்பெட்டி, கொடிப்பெட்டி, மாளிகைபுரம் எடுத்து செல்லப்படும். திருவாபரண பெட்டிக்குள் இருக்கும் எல்லா பொருட்களும் தங்கத்தால் ஆனது. திருமுகம் சாஸ்தாவின் முகக்கவசம், பிரபமண்டலம் சாமியின் பின்னால் வளையம் போல் இருக்கும் ஒரு பிரபை, வலிய சுரிகை பெரிய கத்தின்னு சொல்லுவாங்க, சிறிய சுரிகை சிறிய கத்தின்னு சொல்லுவாங்க. தங்கத்தாலான யானை சிலை 2, தங்கத்தாலான கடுவாய் புலி சிலை 1, வெள்ளி கட்டிய வலம்புரி சங்கு, தங்கத்தாலான பூர்ணா புஷ்கல தேவியர் உருவச் சிலை, பூத்தட்டம், பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு, தங்கத்தாலான நவரத்தின மோதிரம், தங்கத்தாலான சரபலி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்தனங்களால் ஆன மணிமாலை, தங்க எருக்கம் பூக்களால் ஆன எருக்கம் பூ மாலை. வெள்ளி பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தங்க குடம், பூஜை பாத்திரங்கள் இருக்கும். கொடி பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யானைக்கான நெற்றிப்பட்டம், குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கான பொருட்கள் இருக்கும். 2 தளபதிகளின் வம்ச கொடிகள் இருக்கும். பந்தல ராஜாவுக்கு ஐயப்பன் கொடுத்த வாக்கு, நீங்கள் எனக்கு போட நினைத்த ஆபரணங்களை அணிந்து நான் மகர ஜோதியா அருள் பாலிப்பேன் என்று ஐயப்பன் கூறினார். இதை பத்தி யாருக்கெல்லாம் தெரியுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.